அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. தீபாவளி பண்டிகை முடிந்த பின்னும் ஈரோட்டில் துணிகள் வாங்க அதிகாலை முதலே கூட்டம் அலைமோதி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். நாடு முழுவதும் நேற்று தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் இன்றும் மக்கள் புத்தாடைகளை வாங்க வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக ஷாப்பிங் செய்து வரும் மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், வியாபாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள், முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது கண்டிப்பாக பார்த்தோம்னா தீபாவளி பண்டிகை என்பது நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டாலும் இதற்காக புத்தாடைகள் வாங்குவதற்காக மக்கள் பார்த்தோம்னா ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே அதற்கு தயாராகும் வகையில் புத்தாடைகளை எந்த இடத்தில் வாங்கலாம், எங்கு வாங்கலாம், எங்கு குறைந்த விலையில் கிடைக்கும் என்றெல்லாம் பொதுமக்கள் திட்டமிட்டு புத்தாடைகளை வாங்கி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். ஆனால் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை சற்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அது என்ன பார்த்தோம்னா தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாகவும் புத்தாடைகள் வாங்குவதற்காக ஈரோடு நகர பகுதியில் பொதுமக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படும். இது சற்று மாறுதலாக தீபாவளி பண்டிகை நிறைவடைந்து மறுநாள் அதிகாலை, அதாவது ஒரு நள்ளிரவு 2 மணி முதலே மீண்டும் புத்தாடைகளை வாங்குவதற்காக, அதாவது கடைக்காரர்கள் பார்த்தோம்னா பொதுமக்கள் சலுகை அறிவிப்பார்கள். அது என்னன்னா 30% முதல் 70% வரை தள்ளுபடி விலையில் ஜவுளி விற்பனை என கடை முன்பு போர்டு வைக்கப்படும். அதனால் வழக்கமாக கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தோம்னா ஈரோடு கடை வீதிகளில் தீபாவளி பண்டிகை மறுதினம் ஜவுளிகளை குறைந்த விலையில் வாங்குவதற்காக ஈரோடு, நாமக்கல், சேலம், அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏராளமான மக்கள் நள்ளிரவு முதலே ஈரோடு கடை வீதிகளில் குவிய தொடங்கியுள்ளனர். இது தற்போது பார்த்தோம்னா ஈரோடு கடை வீதியில் மலிவு விலையில், அதாவது 30% முதல் 70% வரை தள்ளுபடி விலையில் ஜவுளிகள் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் இதனை ஆர்வத்துடன் வாங்குவதற்காக அதிக அளவில் கடையின் முன்பு குவிந்துள்ளனர். குறிப்பாக எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாத முன்பு கடையில் முன்பு தடுப்புகள் வைக்கப்பட்டும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் இருந்து வருகின்றனர். இது மேலும் ஜவுளிகளை குறைந்த விலையில் வாங்குவதால் ஆண்டுதோறும் இதனை தங்களுக்கு பயன்படுத்தி கூடும் எனவும், அதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், பொங்கல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் இந்த புத்தாடைகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் ஒரு மாத குடும்ப வருமானத்திலிருந்து ஒரு 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை சேமிப்பு செய்யக்கூடும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதாசிவம்.